வாங்க நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேமா, இப்பதான் சாப்பிட்டேன். எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்க்கா. என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? வெளியில ஒரு படையே திரண்டு வந்துகிட்டு இருக்குமா. நாங்க 4 பேர் மட்டும் உனக்கு ஒத்தாசைக்காக வந்தோம். சரி சரி, ஆளுங்கெல்லாம் வராங்கல்ல? நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இது போதுமா, இன்னும் யாரையாவது வர சொல்லட்டுமா? இல்ல போதும் போதும். இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு எவனுக்கு மீசம் முளைச்சிருக்குன்னு பாக்குறேன். அதானே ஆஞ்சு புடுவோம்ல. என்னங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? 9 மணிக்கு நல்ல நேரம்னு சொன்னாங்கல்ல, ஐயருக்கு சொல்லிட்டீங்களா? 7:30 மணி தாண்டி ஆகுது. 9 மணிக்குள்ள ஐயரு வந்துருவாரு. நீ பண்ற ஏற்பாட பார்த்தா போலீஸுக்கு தான் தகவல் சொல்லணும் போல. ஆள் பலத்துல நாம ஒன்னும் சளைச்சவங்க இல்லைன்னு அந்த வைத்திக்கு காட்ட வேண்டாமா? நீங்க முதல்ல ஐயருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் அப்ப மகாவை சீக்கிரமா ரெடியாவ சொல்றேன். மகா மகா மகா, என்ன குளிக்கிறாளா? மகா இங்க இல்லையே, எங்க போயிருப்பா? மகா எங்க போனா இவ? என்னங்க என்னங்க, மகாவை ரூம்ல காணுங்க. என்னது? ஆமாங்க, கடைசியா யார் பார்த்தான்னு தெரியலையே. ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதி. என்னம்மா? ஏண்டி, மகாவை கடைசியா எப்ப பார்த்த? நேத்துக்கு ராத்திரி பார்த்தேன். 3 மணி வரைக்கும் முடிச்சிட்டே இருந்தா, தூங்கவே இல்ல. ஏய், மகாவை காணும்டி. நீங்க 2 பேரும் சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணலையே? ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. போய் அவுட் ஹவுஸ்ல இருக்காளான்னு பாரு. இருந்தா கையோட கூட்டிட்டு வா. சரி சரி, ஓகே ஓகே. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்களே. மானத்தை வாங்குறாங்க இந்த பொண்ணு. சாந்தி, நான் சொல்றது கவனமா கேளு. ரொம்ப பிரச்சனை வரும் போல இருக்குது. இந்த நிச்சயதார்த்தத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? நீங்க வாய மூடுறீங்களா? இல்லம்மா, மகா கிட்ட சமாதானமா பேசி சம்மதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா. உங்களை வாய மூடுங்கன்னு சொன்னேன்ல. உங்களுக்கு அவளை சம்மதிக்க வைக்கவும் தெரியாது, துணிஞ்சு செய்யறவளுக்கு சப்போர்ட் பண்ணவும் தெரியாது. உங்களை மகாவை காணுமா? ஏண்டி, அந்த ஆட்டோக்கார யாரையும் காணும். சுப்பிரமணிய காணும், மகாவை காணும், அது குழந்தையும் காணும். ஐயோ, ஓடி போயிட்டாளா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, அவள என்னங்க, இங்க அருவாளுக்கு வேலை இல்ல, ஆளுங்களுக்கு வேலை இல்ல. வர்றவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிடுங்க. அதை ஏன் கேக்குறீங்க? வந்தா நமக்கு தான் மானக்கேடா ஆயிடும். அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சாங்க. ஆமா, நீங்க தான் அவளை மெச்சுக்கணும். போய் உங்க வேலையை பாருங்க. நாங்களும் கிளம்புறோங்க. சாந்தி, நாங்க வரோம். வாங்க சாந்தி. என்னதான் பொண்ணை வளர்த்துருக்காங்களோ. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. சொந்தக்காரங்க முன்னாடி என்ன இப்படி தலைக்குடிய வச்சுட்டாளேங்க. சாந்தி, ப்ளீஸ் சொல்றது கேளுமா. அவசரம். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. சுதி, உண்மையிலே உனக்கு மகா எங்க இருக்கான்னு தெரியாதா? பா, சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ಹಲೋ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಹೆಡ್ ಆಫೀಸ್ ಯೋ? ಮೇಡಮ್, ನಿಮ್ಮ MD ಹತ್ರ ಇವತ್ತು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಬೇಕು. ಸಾರಿ ಮೇಡಮ್, MD ಇಲ್ಲೇ ಇಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ನಾಳೆಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡ್ ಬನ್ನಿ. ಓಕೆ, ಹ್ಯಾವ್ ಎ ನೈಸ್ ಡೇ. எக்ஸ்கியூஸ் மீ. ಎಸ್, ಕಮ್ ಇನ್. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? யா, நாங்க சென்னையில இருந்து வரோம். உங்க கம்பெனி MDயோட நாங்க மீட்டிங்க்கு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம். உங்க நேம் மேடம்? மகா. 1 செகண்ட். மகாராணி பிஸ்கட் கம்பெனி MD, ரைட்? யா, நான் தான். இவரு என் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் மணி. ஓ சாரி மேடம், இன்னைக்கு நீங்க MDயை பார்க்க முடியாது. அவருடைய அப்பாயின்ட்மெண்ட் இன்னைக்கு இல்ல. என்னங்க, நாங்க அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே வந்தோம். அதுவும் இல்லாம சென்னையில இருந்து வந்திருக்கோம். சாரி மேடம், MD ஃபேமிலியில எதிர்பாராம நேத்து ஒரு டெத் நடந்துருச்சு. இன்னைக்கு காலையில தான் சார் அந்த டெத்து கிளம்பி போனாங்க. அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஐம் சோ சாரி. நாளைக்கு MD வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை தவிர என்னால வேற எதுவும் செய்ய முடியாது. ஐம் சாரி.
நாளைக்கு வரைக்கும் என்ன பண்றது? ஓகே, இந்த சரௌண்டிங்ல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஹோட்டல்ல எதுக்கு மேடம்? எங்க கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஆனா ஒரு ரூம் தான் இருக்கு. நீங்க வேணா அங்க தங்கிக்கலாமே. தட்ஸ் a குட் ஐடியா. ப்ளீஸ் வெயிட் மேடம். நான் மேனேஜர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ரீகன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. மகா ஒரு நிமிஷம் வாங்க. என்ன வாங்க வாங்க. என்ன என்னங்க அவங்க ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க சரின்றீங்க. வேற என்ன பண்றது? நம்ம வேற எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கலாங்க. என்ன மணி, அவங்க தான் கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்களே, நமக்கு எதுக்கு ஒரு வேலை கஷ்டம்? செய்யுங்க, அந்த கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க தங்குங்க, நான் வேற ஹோட்டல்ல ஐயோ, தங்குறேன். என்ன மணி நீ இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. ரூம் உங்களுக்கு கன்ஃபார்ம்டு மேடம். ஆஃபீஸ் கேப் இப்போ வந்துரும். அவங்களே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓ தேங்க் யூ so மச். உங்க அப்பாயின்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியல, நாங்க தான் சாரி சொல்லணும். இல்ல அது பரவாயில்ல, சம்டைம் இட் ஹேப்பன்ஸ். ஓகே தேங்க் யூ. மகா அந்த ரூம் வேண்டாம், நீ பேர் சொல்லிடுங்க. இப்படி மானத்தை வாங்குறீங்க. பை மேம். தேங்க் யூ தேங்க் யூ. கம் கம் கம். ஹலோ, நான் தான் சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க மாமா. பத்திரமா பெங்களூர் போய் சேர்ந்துட்டீங்கல்ல? ஆமாம்மா, குழந்தை எப்படி இருக்கா? இவ்வளவு நேரம் என் குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தா. இப்பதான் செமத்தா என்கிட்ட இருக்கா. ஆமா, சாப்பிட்டாளா? இப்பதான் சாப்பாடு ஊட்ட போறேன் மாமா. என்னம்மா மணி 1:30 ஆக போகுது, இன்னும் சாப்பாடு கொடுக்கலையா? அடேங்கப்பா, ரொம்ப தான் அக்கறை. அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களே பெங்களூர் கூட்டிட்டு போயிருக்கலாமே. நீ நல்லாதாம்மா கவனிச்சுக்குவ, இருந்தாலும் கவலைப்படாதீங்க மாமா. ராஜலட்சுமிக்கு 11 மணிக்கு பிஸ்கெட்டும் பாலும் கொடுத்துட்டேன். செமத்தா அழாம என்கிட்ட இருக்கா. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சரி மாமா, நீங்க எப்ப வரீங்க? இன்னைக்கே கிளம்பிருக்கணும், வந்த வேலை இன்னும் முடியலம்மா, நாளை கிளம்பிடுவேன். சரி மாமா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு கோட் சூட்ல பார்த்தேன், இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து உங்க குரலை கேக்குறேன். இந்த மாதிரி நீங்க பிஸியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கடவுள் நம்மளை எப்பவுமே கண்டுக்காம விட மாட்டாரு மாமா. வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கும் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. உண்மைதாம்மா, இவ்வளோ கஷ்டத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு ஒரே காரணம் இளவரசி என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதுவும் சீக்கிரமா நடக்கும், அதான் எனக்கு வேணும். நிச்சயமா நடக்கும் மாமா, கவலைப்படாதீங்க. சரி, இப்போவாது உண்மையை சொல்லுங்க, நீங்க எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? அது மட்டும் என்கிட்ட கேட்காதம்மா, கடவுள் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு, அப்ப இளவரசி என்னோட சந்தோஷமா இருப்பா. நிச்சயமா நடக்கும் மாமா. ஆனா கடவுள் பேரை சொல்லி எனக்கே சஸ்பென்ஸா மாமா? சரிம்மா, நான் டாக்டரை கேட்டதா சொல்லு. டாக்டரா? யார் அது? டாக்டர் ராஜலட்சுமி. ஆ, ஆ, ரொம்ப ரவுசு மாமா உங்களுக்கு. சரிம்மா, வச்சுட்டா? சரிங்க மாமா. ராஜலட்சுமி, உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணிருந்தாரு. நீதான் டாக்டரா? டாக்டர் ராஜலட்சுமியா? ச்சே, எத்தனை தடவை இந்த ரம்யாக்கு ஃபோன் அடிக்கிறது, நம்பர் வர நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னம்மா, நான் இவ்ளோ சொல்லியும் கேட்காம இந்த ரூம்லயே வந்து தங்கிட்டீங்க. ஏதாவது ஹோட்டலுக்கு போய் 2 ரூமா எடுத்துக்கலாமே. எதுக்குங்க 2 ரூமு? இப்போ உங்களுக்கு இந்த ரூம்ல என்னதான் பிரச்சனை? இல்லைங்க, அது வந்து யாராவது வந்து கேட்டா என்னன்னு பதில் சொல்றது? ஐயோ, ஹோட்டலுக்கு போனாதான் யாராவது வந்து கேள்வி கேட்பாங்க. இது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ங்க, இங்க யாருமே வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்க. இல்ல, உங்க அத்தை மாமா அரவிந்தே கேள்வி கேட்டா அப்ப என்ன பதில் சொல்லுவோம்? வெரி சிம்பிள் மணி. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, ஆமா ஹோட்டல்ல தான் தங்கணும், ஒரே ரூம்ல தான் தங்கணும்னு தைரியமா சொல்லுவேன். ஐயோ, என்னங்க இது, என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஓ மணி, என்ன மதிக்காம எனக்கும் அந்த அரவிந்துக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கல்ல, நைட்டு ஃபுல்லா நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? அப்ப என் வயிறு எரிஞ்சுதுங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல வயிறு எரியட்டும். ராத்திரியில 2 பேரும் ஒரே ரூம்ல இல்லைங்க, அது நல்லா இருக்காது. ஏன், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் அப்படிலாம் தப்பா எதுவும் ச்சே, என்ன போய்? ஐயோ ஐ நோ மணி, எதுக்கு இப்படி நடுங்குறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். இங்க பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போய் ஆளுக்கு ஒரு ரூம்ல தனியா இருக்கிறத விட இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நான் உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு சேஃப். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஊருக்கு திரும்பி போனா
உங்க அத்தை மாமா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஐயே, அதை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமா, காரை விட்டு இறங்கின உடனே எங்க போனீங்க? அது ராஜலட்சுமியை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணிருந்தேன். அவ 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்டாளா? அழலியா? சமத்தா இருக்காளா? இன்னும் ஒரு நாள் ஆகும் சென்னைக்கு வரதுக்குன்னு சொல்லிருக்கேன். குட், வெரி குட். இப்போ எனக்கு பசிக்குதே, என்ன பண்ண போறீங்க? அதுவும் விசாரிச்சிட்டேங்க. இங்க காஃபி மட்டும் தான் கிடைக்குமா? பக்கத்துல நல்ல ஹோட்டல் இருக்கா? நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறேங்க. மணி 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 ஒரு நிமிஷம், உங்க போனை கொடுங்க. இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது மணி. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளோ? பயமா இருக்கு. நேத்துல இருந்து நாட் ரீச்சபிள்னு வருது மணி. யாருங்க? என்ன பிரச்சனை? காலையில இருந்து போன் அடிக்கிறீங்க, டென்ஷன் ஆறீங்க, என்ன ஆச்சு? மணி, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுமே ரம்யா, ஞாபகம் இருக்கா? நீங்க கூட சாட்சி கழுத்து போட்டீங்களே. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? ஷோ, அவ சேஃபா இருக்கணும்னு ஏற்காட்டுல என் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சேன். ஆனா அவ புருஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அவ எங்கே வீடு பார்த்துட்டு போயிட்டா. ஆனா அது எங்கன்னு தெரியல. நல்ல விஷயம் தானுங்க, அதுக்கு எங்க டென்ஷன் ஆறீங்க? அவ எனக்கு போன் பண்ணி என் செலவுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வேணும்னு கேட்டா. நான் 1 லட்சம் ரூபாவை அவளோட அக்கவுண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணேன். ஆனா அவளோட அக்கவுண்ட அவங்க அப்பா வைத்தி வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இப்போ அந்த ரம்யா எப்போ போய் அந்த பணத்தை ஏடிஎம்ல எடுத்தாலும் அவ எங்க இருக்கான்னு அவங்க அப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. ஐயோ, அவளுக்கு வேற யார் மூலமாவது பணம் அனுப்பலாம். ஏடிஎம்க்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் போன் ட்ரை பண்றேன். ஆனா அவ போன் அவுட் ஆஃப் ரீச்லயே இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மாணி. என்னங்க விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கு? அந்த வைத்தியம் அவங்கள பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்கள வாழ விடாம பண்ணிடுவானே. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம இப்பயே ஏற்காடு கிளம்பி போயிடலாம். என்ன மாணி நீங்க? இப்ப நாம அங்க போனாலும் அவளை எங்கன்னு போய் தேடுறது? அவ எங்கே வீடு பார்த்துட்டு போய் செட்டில் ஆயிட்டா. எனக்கு அட்ரஸும் தெரியாது. அதுவும் இல்லாம நாளைக்கு நமக்கு இங்க மீட்டிங் வேற இருக்கு. அவ எப்படியாவது என் போனை எடுக்கணும்னு அப்பத்துல இருந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்க. வேற வழியே இல்ல. சரிங்க, நீங்க போன் ட்ரை பண்ணிட்டே இருங்க, நான் போய் நமக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க போன் வேணுமா? வேணாம், உங்ககிட்டே இருக்கட்டும், ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரி. எவ்வளவு நேரம் நீயே வச்சிருப்ப? என்கிட்ட கொடு. Don't be silly. Just wait for 2 minutes. நான் விளையாடுறேன், கொடு. ஏய், Listen, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? Dad. இப்ப நிறுத்துறீங்களா இல்ல தூக்கி போட்டு உடைக்கட்டுமா? பா, 2 minutes பா. இப்ப கேமே முடிஞ்சிரும். ஏய் அறிவு கெட்டவளே, இங்க வீடே பத்திக்கிட்டு எரியுது, உங்களுக்கு கேம் தான் முக்கியமா இருக்கா? Mom. வாய மூடுறா. உனக்கு நிச்சயம் பண்ண இருந்த மகா அந்த சுப்பிரமணியோட எங்கேயோ ஓடி போயிட்டா. குழந்தையும் காணும், நிச்சயதார்த்தமே நின்னு போயிடுச்சு. அந்த ரம்யாவோட அப்பா வேற இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம நானும் உங்க அப்பாவும் இங்க டென்ஷன் ஆகி உக்காந்துருக்கோம். காணாம போனவளை தேடாம நீ என்னடா கேம் விளையாடிட்டு இருக்க. இதுக்காக தான் உன்னை கனடாவில இருந்து அவசரமா வர சொன்னமா? Mom, அவன் ஓடி போட்டா நான் என்ன மாம் பண்றது? டேய், நீ என்னடா இப்படி irresponsible-ஆ பேசுற? மகாணி கட்டிக்க போற பொண்ணு, அவ நம்ம வீட்டு மருமகளா வந்தாதான் நம்ம கையில சொத்து வரும். இல்லனா நம்ம ஜீரோடா. ஏய் ஸ்ருதி, ஒழுங்க மரியாதையா மகா எங்க இருக்கான்னு சொல்லு. அவ எங்க இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட சொல்லல. ஐ ப்ராமிஸ். பல தடவை ஃபோன் பண்ணிட்டேன், ஆனா அவ எடுக்கவே இல்ல. வேணும்னா மறுபடியும் முன்னாடியே ஃபோன் பண்றேன். போடு போடு, அவ எடுக்கிறாளா இல்லையான்னு பாத்துடலாம். இரு, நான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். கேளு. பாத்தியா? நான் உன்னை நம்ப மாட்டேன்டி. நீதான் இந்த வீட்லயே உள்குத்து. இத பாருமா, என்ன உள்குத்து வெளிக்குத்துன்னா எனக்கு கேட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். ஏன் நீ அந்த குழந்தைக்காக என்னெல்லாம் சீன் போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என்னையே எதிர்த்து பேசினல அன்னைக்கு, அதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சியா? மறக்க மாட்டா சாந்தி, தெரியுமா? நீ ராட்சசிங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். ஏய், நீ அம்னிஷா வந்து தான் சாக போற. மறக்க மாட்டாளா சாந்தி? நல்லா டப்பிங் பட டைட்டில் மாதிரி. மாம், 2 பேரும் நிறுத்துறீங்களா? இப்போ 2 பேருக்கு என்ன பிரச்சனை? மகா எங்க போயிருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே. I'll find out. Wait.
என்னடா பண்ற? டேட் ஜஸ்ட் வெயிட் டேட். ஏய் எதுக்குடா இப்ப மாத்துற? டேட் will you please wait? உங்களுக்கு மகா எங்க போயிருக்கான்னு தெரியணும்ல. வெயிட் நோ. பேசாம இரு. இது நியூ சிம் கார்டு. ஓகே, நியூ நம்பரை பார்த்தா கண்டிப்பா மகா ஆன்சர் பண்ணுவா. வெயிட் வெயிட், ஸ்பீக்கர் ஆன் ஐ பண்ண. ஃபைண்ட் her. இந்த நம்பரை கண்டிப்பா எடுப்பா, பாருங்க. ஹலோ. புது நம்பரா இருக்கே. ஹலோ மகா, நான் உன் அத்தை பேசுறேன். அத்தை சொல்லுங்க அத்தை. ஆமா, இந்த நம்பர் யாருது? அதுவா இப்ப பிரச்சனை? இப்ப எங்க இருக்க நீ? உன்னை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம். இல்ல அத்தை, ஐ அம் ஓகே. நான் அப்புறமா கூப்பிடவா? முடியாது. எனக்கு நீ இப்ப எங்க இருக்கன்னு தெரிஞ்சாகணும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏ மகா, எங்கடி இருக்க? இங்க எல்லாம் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், உன் மாமா ரொம்ப கோவமா இருக்காரு. ஒரு பொறுப்புள்ள பொண்ணாவ நீ நடந்துக்கிற. ஒரு வயசு பொண்ணு சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு போற. அதனால நாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோம் தெரியுமா? அத்தை, எனக்கு நிச்சயதார்த்தம் பிடிக்கலன்னு பல தடவை சொன்னேன். நீங்க பிடிவாதமா இருந்தீங்க. எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. இப்ப நீ எங்க இருக்க? பெங்களூர்ல. பெங்களூரா? அங்க எதுக்கு போன? பா, ஆபீஸ் விஷயமா வந்த அத்தை. ஏன் இப்ப தொணங்கிறீங்க? ஏய், உன் கூட அந்த ஆட்டோக்காரன் இருக்கானா? ஆட்டோக்காரனா? யாரு? ஆட்டோக்காரன்னா யாருன்னு தெரியாதா? இல்ல அத்தை, தெரியல. யாரு? ஊர்ல எத்தனை ஆட்டோக்காரன் உனக்கு பழக்கம்? அத்தை, இத பாருங்க, என் அனாவசியமா வம்பு கிழக்காதீங்க. இதுக்குதான் உங்க போனை நான் எடுக்கவே இல்லை. அந்த சுப்பிரமணி உன் கூட இருக்கானான்னு கேட்டேன். ஓ, மணியா? இருக்காரே. நாங்க 2 பேரும் பெங்களூர்ல தான் இருக்கோம். பிசினஸ் விஷயமா வந்தோம். ஒரு நாள்ல வேலை முடியல, அதனாலதான் இங்க ஒரு நாள் தங்கிட்டு வருவோம். போதுமா? எங்க தங்கி இருக்கீங்க? என்ன அத்தை, வெறும் கேள்வியா கேக்குறீங்க? ஹோட்டல்ல தான். அது தெரியுதுடி, பக்கத்து ரூமான்னு கேட்டேன். பா, என்ன அத்தை, இன்னொரு கேள்வியா? இல்லையே, நீங்க இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். அத்தை, எதுக்கு 2 ரூமுக்கு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணணும்? ஒரே ரூம்ல ஒன்னா தங்கியிருக்கோம். போதுமா? போன நான் வைக்கட்டுமா? பாய். டேய் அரவிந்த், அவ என்ன சொன்னான்னு கேட்டல்ல? கேட்டேன் மாம். பெங்களூர்ல அந்த ஆட்டோக்காரனோட ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறா. அப்புறம் இன்னும் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? பெங்களூருக்கு கிளம்பி போ. பெங்களூருக்கா? நானா? 2 பேர் இருக்கிற ரூம்ல 3rd பர்சன் நாட் அலோடு மாம். எக்ஸ்ட்ரா பெட் சார்ஜஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியாதா? டேய் இடியட், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கு. கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம எப்படி பேசுறான்னு பாருங்க. இப்போ உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? மகாவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? ஐ எம் ரெடி, ஆல்வேஸ் ரெடி. பட் ஒன் திங், நமக்கு மகாவோட சொத்து தான் முக்கியமே தவிர மகா கிடையாது. ஏய் ஸ்ருதி, நீ உள்ள போ. ஆமா, இது பெரிய ஹாரி பாட்டர் ரகசியம். ஊருக்கே தெரியும். ஏன் மகாக்கே கூட தெரியும். இல்லாட்டி அவ ஏன் பெங்களூர் கோடி போறா சொல்லு? உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. பூனை கண்ணு முடினா உலகம் இருண்டுருமா? நீ சொல்றது அந்த மாதிரி இருக்கு. நீ போ போ உள்ள. சரிடா, உன் பிளான் தான் என்னன்னு சொல்லு. இதை பாரு மாம், ஐ ரிப்பீட், நமக்கு தேவை மகா இல்லை, மகாவோட சொத்து தான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் அவள் அந்த சுப்பிரமணியோட சேர்ந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அவள் அவன்கிட்ட நெருக்கமாக இருந்தா நான் அவளை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறா. அவள் எனக்கு லட்டு கொடுத்தா நான் அவளுக்கு அல்வாவே கொடுப்பேன் மாம். என்னை பற்றி அவளுக்கு இன்னும் தெரியல. அவள் எத்தனை தடவை சுப்பிரமணியோட தங்கினாலும் சரி, இல்லை எத்தனை சுப்பிரமணியோட தங்கினாலும் சரி, பெங்களூர் என்ன பாரிஸ்க்கு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அந்த சுப்பிரமணியோட ரூம் போட்டு தங்கி கெட்டு போய் வந்தாலும் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறவன் நான் தான். இப்போ உங்கள் 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? மகா வில் பி மை வைஃப். அவளை கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை நான் அடைவேன்.
அது வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். என்னடா இது, அரவிந்த் இந்த மாதிரிலாம் பேசுறானேன்னு 2 பேருக்கு அதிர்ச்சியா இருக்கா? வேற வழி இல்லம்மா, 2 பேரும் ஒத்துக்குங்க. நமக்கு சொத்து தான் முக்கியம். நல்லா யோசிங்க. டேட், மாம், எனக்கு பொண்ணுங்க மூலிமா பணம் வர ராசி என்கிட்ட இருக்கு. மகா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா, போகவும் முடியாது, போகவும் விட மாட்டேன். பாய். உள்ளவானே கூப்பிட மாட்டீங்களா? உள்ளவா? உட்காரு. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன பார்த்த உடனே உள்ளவானே கூப்பிடல, அதுவும் இல்லாம எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, பிரேமா எங்க? அவ கடைக்கு போயிருக்கா. நீ வந்த விஷயத்த சொல்லு. ஒன்னும் இல்ல, மாமா குழந்தைய கிட்ட கொடுத்துட்டு வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. குழந்தைக்கு வேற தடுப்பூசி போடணும். சரி, போற வழி தானே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு லீலா, இனிமே இளவரசி குழந்தைய தூக்கிட்டு இங்க வராத. ஏன்? அது நாங்க வீடு மாத்த போறோம். அந்த புது வீட்டுக்கு போனதும் நான் உனக்கு அட்ரஸ் தரேன், நீ அங்க கூட்டிட்டு வந்தா போதும். புது வீட்டுக்கா? ஏன்? இந்த வீடு நல்லா தானே இருக்கு, உங்க சொந்த வீடு தானே. உங்க நிலைமை புரியுது. இங்க இருந்தா உங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்துட்டு இருக்கு, அப்படிதானே? ஆமா. நீங்க எவ்வளவோ பரவாயில்ல, உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் ஞாபகம் வருது. சில வீட்ல எல்லாம் அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஆவி அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருமா. நிஜமா தான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. ரொம்ப அந்யோன்யமா பாசமா இருப்பாங்க. அவரு தினமும் ராத்திரி வீட்டு வாசல்ல உட்காந்து சுருட்டு பிடிப்பாரு. ஒரு நாள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. கோவத்துல அவரு தூக்கு போட்டு செத்துட்டாரு. மறுநாள் ராத்திரி அவரு வழக்கம் போல வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு சுருட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாரா. இத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த ஆளுக்கு பொண்டாட்டி மேல கோவமா, என் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி தினமும் ராத்திரி அந்த வீட்டுல ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரா. அப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு பரிகாரம் செஞ்சு. ஏய் நிறுத்து. என்ன நீ என்ன பயமுறுத்துறதுக்குனே வந்தியா? கிளம்பு முதல்ல. இல்ல, பிரேமா வரட்டும், நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன். இல்ல, பிரேமா வர லேட் ஆகும், நீ கிளம்பலீலா. சரி, நீங்க ஏன் இளவரசி அக்காவை ஜெயில போய் பார்க்கவே இல்ல? அவ என்ன பாவம் பண்ணா? உங்க வீட்டுக்காரரால் தானே. போதும், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி, எங்க அக்காவை ஜெயில பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்ப சுப்பிரமணி மாமா காரு வீடுன்னு ஒரு பெரிய கம்பெனில எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ல இருக்காரு. இவ்ளோ இருந்து என்ன பிரயோஜனம்? அக்கா இல்லைங்கிறதுனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அக்காவும் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா
அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அதானே நமக்கு வேணும். நீயே சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா என் மேல கோவப்படுறா. இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்றா. நீங்க தான் ஒரு தடவை போய் சொல்லுங்களேன். உங்க டியர் ஃப்ரெண்ட் நல்லா வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? அட்லீஸ்ட் இந்த பச்சை குழந்தை முகத்துக்காகவாவது சொல்லலாம்ல. சரி, நான் கிளம்புறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இளவரசி அக்கா விஷயம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, விசாரணையே எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க எதுக்கு இதை கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இளவரசி அக்காவை பார்க்கறதுக்காக 2 தடவை ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவங்க என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன திடீர்னு இளவரசி இனிமேல் எவ்வளோ ஆக்குறேன்? நியாயம் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். சத்தியம் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்காகவே சில பேர் கிளம்பியிருக்காங்க. யார் அந்த சில பேர்? இளவரசி, எங்கள் அக்கா அபி. எங்கள் அக்கா அபியை நீங்கள் விசாரிச்சிங்க? அவங்க கிட்ட இருந்தால் எனக்கு எந்த தகவலும் வரலையே. பாவம், அவங்க புருஷன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கொன்னது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இளவரசி. கன்சீவாக வேறு இருக்காங்க. இந்த நிலைமை வேறு எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஆனால் எங்கள் அக்காவோட நிலைமை நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப மோசமாக தான் சார் ஆகிட்டுருக்கு. எப்படி? அவள் மனநிலை பேதலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாகவே மாறிட்டு இருக்கா சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவள் இன்னும் கொஞ்ச நாளில் முழு பைத்தியமாகவே மாறிடுவா. கார்த்திக் கொலையை பற்றி நடந்த உண்மைகளை ஒருவேளை எங்கள் அக்காக்கு தெரிஞ்சிருந்து அவ வெளியில சொல்லாம போயிட்டேன்னா ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அவ மனசுக்குள்ள இருக்கு. ஒண்ணு அவளா சொல்லணும், இல்லைன்னா நம்மளதான் சார் சொல்ல வைக்கணும். அது என்ன ரகசியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சா நானே சொல்ல மாட்டேனா சார். ஆனா என் மனசுக்கு ஒண்ணு படுது. அந்த ரகசியத்தினால கார்த்திகை யார் கொலை பண்ணாங்க, உண்மையான கொலையாளி யாருன்னு நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். இளவரசி நிரபராதின்னு அப்பதான் உங்களால நிரூபிக்க முடியும். அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? சார், கார்த்திகை பார்க்க இளவரசி ஈசிஆர் ரோட்ல இருக்க பங்களா கிளம்பி போனதும் கார்த்திக் ஒரு தப்பான எண்ணத்தோட தான் அவங்கள வர சொல்லியிருக்கான்னு எங்க அக்கா கிட்ட நான் சொன்னேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒரு பெரிய கதை சார். எங்க அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கார்த்திகை எனக்கு தெரியும். நான் என்னையே அவன்கிட்ட எழுத அவனை கொல்ல நான் தான் சார் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் என் காணாம போன அக்காவை நான் சந்திச்சேன். அவள் கார்த்திகை கல்யாணம் பண்ணி இங்கே குடும்பம் நடத்திட்டு இருந்தா. அதனால நான் கார்த்திகை மன்னிச்சிட்டேன். கார்த்திக் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அத அக்கா கிட்ட நான் சொன்னேன். உடனே அவ ஈசிஆர் ரோட்ல இருக்க பங்களா கிளம்பி போனா. வாட்? அபி அந்த பங்களாக்கு போனாங்களா? அதுதான் சார் எனக்கும் தெரியல. அவ கிளம்பி போனது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அவ ஈசிஆர் பங்களாக்கு தான் போனாலான்றது எனக்கு தெரியாது. ஆனா அவ திரும்பி வந்தப்போ பேய் அரைஞ்சா மாதிரி இருந்தா. ஏதோ அதிர்ச்சியா வேற இருந்தா. அது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. I see.
அவ எங்க போனா, யாரை சந்திச்சா, அங்க என்ன நடந்தது, கார்த்திக் எப்படி செத்தான், அது அவளுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா? இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு சார். அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நிச்சயமா கண்டுபிடிக்கிறேன். நீங்க தான் விசாரணை பண்ணி இளவரசியும் காப்பாற்றணும், எங்க அக்கா அபியையும் காப்பாற்றணும். ஓகே, எனக்கு அபி மேலே டவுட் இருந்தது. ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக நான் யோசிக்கல. உங்களை ஒரு கேள்வி கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கார்த்திகா அவருடைய மனைவி, அதாவது உங்கள் அக்கா அபியை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சத்தியமா இல்ல சார், இருக்காது. திரும்பவும் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதே எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? எங்க அக்காவை ரொம்ப நல்லா வச்சிருந்தாரு கார்த்திக். அதே மாதிரி கார்த்திக் மேல எங்க அக்கா உயிரே வச்சிருந்தா. கார்த்திக்க தெய்வமா மதிச்சா. வழக்கமா எந்த ஒரு பொண்டாட்டியும் தான் வீட்டுல இன்னொரு பொண்ணு தங்க விட மாட்டா. சந்தேக புத்தி தான் பெண்களுக்கு அதிகமாச்சு. ஆனா கார்த்திக் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தா இளவரசியே அவ வீட்டுல தங்க வச்சிருப்பா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால அபி கார்த்திக் கொலை பண்ண சான்ஸே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார் என் மனசை திரும்ப திரும்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன? இது சாதாரண கொலையே இல்லை சார். இந்த கொலையில அதனோட ஆழத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் பதிஞ்சிருக்கு. யாரோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்த கொலையினோட பின்னணியில இருந்து இளவரசிய பகடக்காய நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது அவ்வளோ சுலபம் கிடையாது சார். ஏன்னா நம்ம கொஞ்சம் தவற விட்டாலும் இளவரசி தான் நம்ம பலி கொடுக்க வேண்டியது வரும். எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம் சார். கார்த்திக் கொலைகேச நோண்டதை இதோட விட்டுடு. கார்த்திகை கொல்லப்படுறது இளவரசார் சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணிடு. நகிதோ பல பிரச்சனை ரிமீட் பண்ணுவேன். நீ உன்னோட ஐசர் கமிஷனர் பதவி இழக்க வேண்டி வரும். இளவரசியை ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ணாதே, அது உனக்கு ஆபத்திலே முடியும். எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டுமே, என்ன இப்போ? என்ன இருந்தாலும் நாம பண்ணது தப்புங்க. நான் போய் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு வந்துடுறேன். மணி, நீங்க சாரி சொல்ற அளவுக்கு எந்த தப்பும் நடக்கல. அவங்க முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க மணி. நம்ம பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதானே? உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைப்பாங்க. உங்க மாமா அரவிந்த் இவங்களை கூட சமாளிச்சுக்கலாம். உங்க அத்தை இருக்காங்களே, அவங்கள நினைச்சாலே கொலை நடுங்குதுங்க. அவங்க பார்வையிலேயே என்னை எரிச்சிருவாங்க. நான் போய் மன்னிப்பு கேட்டு வரேங்க. ஐயோ மணி, ஸ்டாப் இட். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். போங்க மணி. இல்ல மகா, போங்க. பயமா இருக்கு. போங்க. அத்தை, பெங்களூர் போயிருந்தல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. எங்க மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்காத பெண்ண? ஆமா, உனக்கு நீ ஸ்வெட்டர் வாங்கிக்கலையா? எனக்கு எதுக்கு அத்தை ஸ்வெட்டர்? ஏமா, உனக்கு குளிர் விட்டு போயிடுச்சா? சாரி மாமா, உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. பரவாயில்லம்மா, அதான் மானத்தை வாங்கிட்டிய, அதுவே போதும். சார், அன்னைக்கு தான் வீட்டில் வந்து விசாரிச்சிட்டாங்கல்ல சார். நானே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கேன் சார். அப்புறம் திரும்ப ஏன் இங்கே வர சொல்லியிருக்காங்க? இப்போ ஏசி சார் வந்துருவாரு, அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க.
நான் அவர்கிட்ட எத்தனை தடவை சார் சொல்லியிருக்கேன். அவர் என் நிலைமையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த கேஸ்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சார். சிட்டியில் ஒரு மர்டர் நடந்திருக்கு மேடம். இறந்தது உங்க ஹஸ்பண்ட். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க தான் மறுபடியும் உங்களை என்கொயரி பண்றதுக்காக கூப்பிட வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. என்கொயரி பண்ணும்போது வழக்கமாக போலீஸ் கொடுக்குற எந்த டார்ச்சரையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி சார், நீங்கள் கேட்க வேண்டியதே கேளுங்க. நானும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். கார்த்திக் கொலை நடந்தது உங்களுக்கு எப்போ தெரியும்? போலீஸ் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. போய் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தெரியும். அது எப்படி சொல்கிறீங்க? இளவரசி கார்த்திகை தேடி ஈசிஆர் ரோட்டில் இருக்க பங்களாக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருக்கீங்க. உண்மையா இல்லையா? சரி, அது எது வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது எதையோ பார்த்து பயந்து டென்ஷனாக வந்திருக்கீங்க இல்லை? போன இடத்துல என்ன நடந்தது? பிரேமா இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நான் ஈசிஆருக்கு போனேன். பட் அந்த பங்களா எங்கே இருக்குன்னு தெரியாததுனால நான் திரும்பி வந்துட்டேன். இதே போலீஸ் விசாரணையிலே நீங்கள் முதல்ல சொல்லலை. அன்னைக்கு நான் இருந்த மனநிலையிலையும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையிலையும் எனக்கு சொல்லணும்னு தோணலை. அதுவும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு அதை பற்றி எதுவும் கேட்கல. சரி, இப்போ கேட்குறேன். எதனால் நீங்கள் டென்ஷனாக வந்தீங்க சொல்லுங்கள். அது அன்னைக்கு நான் திரும்பி வர்ற வழியில் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். அந்த பயத்தில் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது? நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். நீங்களே இப்படி பதில் சொன்ன எப்படி? இறந்தது உங்கள் புருஷன், அதுவும் சாதாரணமாக இறக்கல. அவரை யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் நாங்களே தீவிரமாக இருக்கும்போது எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? சார், கார்த்திகை கொலை செஞ்சது இளவரசி. அவளே சரண்டர் ஆயிட்டா. இதுக்கு மேலேயும் என்ன சார் விசாரணை வேண்டியிருக்கு? இந்த கொலையை இளவரசி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்பலை. சார், இளவரசிக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்குங்கிறது ஒரு போலீஸ்காரா இல்லாமல் ஒரு ரிலேட்டிவாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால இளவரசி அவரை கொண்டு இருக்கலான்னு நான் நம்புகிறேன். அதை ஏன் சார் நீங்களும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் நம்புகிறேன், போதுமா? என் புருஷன் ஒரு அயோக்கியன். அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன் தான் சார். என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். அவனை யார் கொலை பண்ணா என்ன? இங்க பாருங்க, நான் தான் அவனை கொலை பண்ணேன்னு கூட என் மேல கேஸ் போட்டு என்னை தூக்கு மேடைக்கு அனுப்பிடுங்க சார். நான் சந்தோஷமா போய் சாவேன். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. என்னை கைது பண்ணுங்க சார், ப்ளீஸ். என்னை இப்பவே கைது பண்ணிடுங்க. அபி, எமோஷனல் ஆகாதீங்க. இல்லை சார், நான் எவனை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அயோக்கியனை பற்றியே திரும்ப திரும்ப கேட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது எனக்கு நரக வேதனையாக இருக்குது சார். மேடம், நடந்த உண்மையை அப்படியே எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண போகிறோம். இதனால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் ஈசிஆர் ரோட்டுக்கு போன விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆம் ஐ ரைட்? நீங்கள் கிளம்பலாம். ராஜேஷ் சார், இவ்வளோ நேரம் அவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ணியாச்சுல்ல? பண்ணியாச்சு சார். அதை அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிங்க. ஓகே சார். அப்புறம் நம்ம வண்டியிலே அவங்கள ட்ராப் பண்ணிடுங்க. தேவையில்லை சார். இளவரசியோட பிரதர் இன் லாங்கிற முறையில் நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு சலுகையும் நான் ஏற்றுக்க விரும்பலை. நானே போய்க்கிறேன். என்ன அபி, எப்படி இருக்க இளவரசி? எதுக்குடி இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? நான் உன்கிட்ட பேசணும்டி. நீதான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். தெரியும் இளவரசி, நான் வந்திருக்கேன்னு சொன்னா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் பிரேமா பேரை சொன்னேன். நான் உன்கிட்ட பேசணும், பேசியே ஆகணும். சரி சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லாவே இல்லை இளவரசி. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனநோயாளியாவே மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் மனசுல இருக்க பாரம் தாங்காம என் மண்டை வெடிச்சு
மூளை செதறி நான் செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இளவரசி. என்ன வளர்ற? என்னால முடியல இளவரசி. என் மனசாட்சி என்ன கொல்லுது. ஊர் உலகம் பேசுற பேச்சு என்னால தாங்க முடியல. என் தங்கச்சியே என்ன ஒரு எதிரியா பாக்குற. அழாதடி. முதல்ல நீ உன் அழுகையை கண்ட்ரோல் பண்ண. இந்த நேரத்துல நீ அழக்கூடாது. முடியல இளவரசி. இது பரபி, நீ அழுதினா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். தயவு செஞ்சு உன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. தேவையில்லாம யாருக்காவது சந்தேகம் வந்துரு போதும். நீ செய்யறது தியாகம், ஆனா நான் செய்யறது பாவம். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இளவரசி. கம்பி வலைக்கு இந்த பக்கம் நீயும், அந்த பக்கம் நானும் இருக்கிறது தான் நியாயம். இங்க பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கோ இளவரசி. இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்லிடு. இதுல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுட்டு எனக்கு தண்டனையை கொடுக்காத இளவரசி. எனக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன காப்பாத்த இளவரசி. அபி, என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? உன் தைரியம் எங்க போச்சு? இங்க பாரு, எனக்கும் குழந்தை, புருஷன், குடும்பம்னு எல்லாம் இருக்கு. ஆனா நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன். உனக்கு இருக்கிறதுக்கு என்னடி? எனக்கு யாருமே இல்லை இளவரசி. எனக்கு எதுக்கு விடுதலை? உனக்கு எதுக்குடி தண்டனை? அன்னைக்கு லீலா என் வீட்டுக்கு வந்தா, உன் குழந்தைய தூக்கிட்டு வந்தா. அந்த குழந்தைய கட்டுப்பிடிச்சு கொஞ்சணும், அந்த குழந்தை காலில் விழுந்து கதறணும்னு என் மனசு துடியா துடிச்சுது. ஆனா அந்த குழந்தைய தூக்க கூட என் கை வரல. அந்த முகத்தை பார்க்க கூட என் மனசு கூச்சமா இருந்தது தெரியுமா? நான் யாருக்காக நீ வாழணும்? வேண்டாண்டி. உன் குழந்தைக்காக. எனக்கு குழந்தைய வேண்டாம் இளவரசி. முட்டாள் மாதிரி பேசுதடி. முதல்ல கிளம்புடி. இல்ல இளவரசி, அன்னைக்கு லீலா சொன்னா உன் புருஷன் ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய வேலையில இருக்காரா. உன் குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்க போறாராம். இந்த நேரத்துல நீ அவர் கூட இல்லைங்கிற ஒரே வருத்தம் தாண்டி அவருக்கு. நியாயம் தானே? உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு இளவரசி. நீ போய் அவரோட வாழு. உன் குடும்பத்தை பூந்தோட்டமா மாத்து. சந்தோஷமா இருடி. நான் தனி ஆளு. ஒரு பூ மட்டும் மாலை ஆகாது இளவரசி. என்ன விட்டுடு. வாயை மூடுறிய முதல்ல. இல்ல இளவரசி, நான் சொல்றது நீ கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. என் புருஷன் ஐயோக்கே, அந்த கார்த்திக் தான் உன்னை வாழ விடல. நானும் உன்னை வாழ விடலன்னா அப்புறம் அந்த ஐயோக்கேனுக்கும் எனக்கும் என்னடி வித்தியாசம் இருக்கு? சும்மா பைத்தியம் மாதிரி வளராத. இது பாரு அபி, பொண்ணை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல, நான் என் வாழ்க்கையில செஞ்ச தப்புக்காகவும் தான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? இல்ல இளவரசி, நான் போக மாட்டேன். உனக்கு தெரியாத இளவரசி, அந்த கார்த்திக் தினம் தினம் வந்து என்னை பயமுறுத்துறான். அவனோட ஆவி என் வீட்டை சுத்தி சுத்தி வருதுடி. என்னடி வளர்ற? சத்தியமா சொல்ற இளவரசி, இன்னும் அவன் அந்த வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நான் தனியா இருக்கும்போது என்ன தொடர மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளவரசி. நான் எங்க போனாலும் அவன் என் பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு. ஒன்னையும் இளவரசியும் நான் சும்மா விட மாட்டேன்னு என்ன மிரட்டுற மாதிரியே இருக்கு. அபி, இதெல்லாம் உன் பிரமை. ஐயோ, அது எனக்கும் தெரியுது இளவரசி. ஆனா அந்த பிரம்மையை என்னால கட்டுப்படுத்த முடியல. என் பயமே என்னை கொன்னுடும் போல இருக்கு. என் குற்ற உணர்வை என் கழுத்தை நடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் என்னையும் அறியாம உண்மையை சொல்லிடுவேன் போல இருக்கு இளவரசி. அந்த நாள் ஏன் இந்த நாளா இருக்க கூடாது? இந்த மாதிரி கண்டபடி உளறிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ முதல்ல ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட போய் பாரு. மனசை தேத்திக்கும். நீ இப்படி பேசிட்டு இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே ஆபத்து. ஏற்கனவே சண்முகம் வந்து என்னை விசாரணை பண்ணிட்டு போயிருக்காரு. உன்னை பத்தி தான் அவர் என்கிட்ட துருவி துருவி விசாரிச்சாரு. என்னைக்கா இருந்தாலும் உன்கிட்டயே வந்து விசாரிப்பாரு. அப்ப தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் உளறி வைக்காத. இப்ப நான் அவரை தான் பார்த்துட்டு வரேன் இளவரசி.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.